ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம தினசரி சாப்பிட்ற ஒரு அட்டகாசமான உணவு பற்றி தான். அதுதாங்க முட்டை. முட்டை நல்லதா கெட்டதான்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் நம்ம பேச போகிறது முட்டையோட உண்மையான ஆரோக்கிய நன்மைகள், யாரெல்லாம் சாப்பிடணும், எப்படி சாப்பிட்டா அதிக பலன் கிடைக்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை ஒரு முழுமையான புரதச்சத்து நிறைந்த உணவு. இதில் இருக்கிற புரதம் கம்ப்ளீட் ப்ரோட்டீன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா முக்கியமான அமினோ அமிலங்களும் இதில் இருக்குது. மேலும் வைட்டமின் ஏ, டி, இ, B12, இரும்பு, கால்சியம், ஜிங்க், செலினியம் போன்ற நிறைய சத்துக்களும் இதில் இருக்குது. ஜிம் போகிறவங்களா இருந்தாலும் வீட்டு வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் எல்லாருக்கும் புரதம் தேவை. முட்டை சாப்பிட்டா தசை பலன் அதிகரிக்கும், உடல் வலிமை வரும். குறிப்பாக மஞ்சள் சேர்த்து சாப்பிட்டா நல்ல சக்தி கிடைக்கும். முட்டை மஞ்சளில் கோலின் அப்படிங்கிற ஒரு முக்கிய சத்து இருக்குது. இது நம்ம மூளை செல்களுக்கு அத்தியாவசியமானது. குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்து கொடுத்தா மூளை வளர்ச்சி நன்றாக இருக்கும். பெரியவர்களுக்கும் நினைவாற்றல் குறைவு, மன அழுத்தம் குறைவும் இது உதவுகிறது. முட்டையில் லூட்டின் மற்றும் ஜீஜாந்தின்னு சொல்கிற 2 முக்கிய சத்துக்கள் இருக்குது. இவை நம்ம கண் பார்வையை பாதுகாக்கவும், வயதான பின் வரும் பிரச்சனைகளை சரிப்படுத்தவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வைட்டமின் டி முட்டையில் அதிகமாக இருக்குது. இதனால் கால்சியம் உடம்புல சுலபமாக சேரும். இதுவே எலும்புகளுக்கும் பற்களுக்கும் நிறைய பலன் தரும். நம்ம முட்டையில் கொழுப்பு இருக்குன்னு ரொம்பவே பயப்படுவோம். ஆனால் முட்டையில் இருக்கிற கொழுப்பு நல்ல கொழுப்பு. இது நம்ம இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. மிதமான அளவில் தினசரி சாப்பிட்டோன்னா இதய நோய் ஆபத்து ரொம்பவே குறையும். முட்டையில் இரும்பு, செலினியம் இருக்குது. இதனால் ரத்தம் அனிமியா தடையும், நோய் எதிர்ப்பு சக்தியும் கூடும். முட்டையை எப்படி சாப்பிட்டா நமக்கு ரொம்பவே நல்லதுன்னு பார்க்கலாமா? வேக வச்ச முட்டையை டெய்லி சாப்பிட்டா அதிக ஆரோக்கியம், நிறைய சக்தியும் கிடைக்கும். ஆம்லெட் காய்கறிகளோடு சேர்த்து சாப்பிட்டா கூடுதல் நன்மை. சிறிய குழந்தைகள் நன்றாக வேக வைத்து கொடுக்கவும். அதிக எண்ணெய், அதிக மசாலா போட்டால் ஆரோக்கியம் குறையும். யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியுமா? அலர்ஜி உள்ளவங்க அறவே தவிர்க்கணும். அதிக கொழுப்பு தொடர்பான நோய்கள் உள்ளவர்கள் தினமும் ஒரு முட்டை மட்டும் எடுத்துக்கலாம். முட்டையை பச்சையாக சாப்பிடாதீங்க, பாக்டீரியா ப்ராப்ளம் நிறையவே இருக்குது. ஸோ நண்பர்களே, முட்டையோட எல்லா நன்மையும் நம்ம பார்த்தாச்சு. இவ்வளோ நன்மை இருக்கிற முட்டையை நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.